ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணே வாங்க தம்பி வாங்க. என்ன சட்டை தைக்கணுமா பேண்ட் தைக்கணுமா? அண்ணே தேவகோட்டையில இருந்து கல்யாணத்துக்கு நான் பிளவுஸ் தைக்க கொடுத்திருந்தேன். ஐயோ மறந்துட்டேனே தம்பி. என்னண்ணே இன்னும் 4 நாள்ல கல்யாணம். எங்க அக்கா தங்கச்சிக்கு பிளவுஸ் தைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க நல்லா தைப்பீங்கன்னு கேள்விப்பட்டுதான் 30 கிலோமீட்டர் தாண்டி உங்ககிட்ட தைக்க கொடுத்தேன். நீங்க இப்படி மறந்து போச்சுன்னு சொல்றீங்களே. சாரி தம்பி, உள்ளூர்ல அதே நாள்லயே கல்யாணம். அந்த பொண்ணுக்கு தான் ஜாக்கெட் தச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கல்யாண பொண்ணோட பிளவுஸ் தைக்கிறது சரி, அதே நாள்ல கல்யாணம் வச்சிருக்க எங்க அக்கா தங்கச்சிங்க எப்படி கல்யாணத்துக்கு போவாங்க? இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் பொறுங்க தம்பி. இன்னும் 2 ஊக்கு தான். தைச்சு முடிச்சுட்டு உங்க ஜாக்கெட்டை உடனே தச்சு கொடுத்துறேன் நானு. சரிங்களா? ஜாக்கெட் ரெடியா? இத வந்துட்டாங்க பாருங்க. தம்பி நான் சொன்னல அந்த கல்யாண பொண்ணே இவங்க தான். இவங்க ஜாக்கெட்டை தச்சு முடிச்சிட்டு உடனே உங்களது ஆரம்பிச்சிருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இவங்க தான் கல்யாண பொண்ணும்? ஆமா தம்பி. இவங்க ஜாக்கெட் தச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க அக்கா தங்கச்சி ஜாக்கெட்லாம் தைப்பீங்க. அண்ணா கல்யாணத்துக்கு பொண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி 3வது முடிச்சு போடுறதுக்கு நாத்தனாருங்களும் முக்கியம் தானே. அவங்க வராம கல்யாணம் நடந்துருமா? புரியுது தம்பி, தெரியாம தப்பு நடந்து போச்சு. அதை பெருசு பண்ணாதீங்க தம்பி. இந்த சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன் தம்பி நானு. அண்ணே பொண்ணு ரெடி ஆகாம யாருக்கு 3வது முடிச்சு போட போறாங்களா? அதனால ஏன் ஜாக்கெட்டை தான் நீங்க முதல்ல முடிச்சு கொடுக்கணும். அம்மா உன் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாமா அவங்க வேலையை பார்க்க போறோமா? அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கறத பார்த்தா என் வேலை முடியற மாதிரியே தெரியலையே. இது என்னடா வம்பா இருக்குது? அண்ணே நீங்க தைச்சு கொடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சது. ஆனா நான் அந்த ஜாக்கெட்டை வாங்கி நான் போட்டு பார்த்து சரியா இருக்கா இல்லையான்னு, அதுல ஏதாவது குறை இருந்தா அதை உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை சரி பண்ணி கொடுத்து அப்புறமா தானே அதை போட்டுக்க முடியும். ஏன்னா நான் கல்யாண பொண்ணு, 3வது முடிச்சு போடுறேன், நாத்தனார் இல்ல. சரிம்மா. ஆரம்பம் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு வேணும்ல. 3வது முடிச்சு போறதுக்கு நாத்தனார் இல்லைன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால ஏன் ட்ரெஸ்ஸ முதல்ல தைச்சு கொடுங்க. அண்ணே நான் உள்ளூர்காரி, எனக்கு தான் நீங்க முதல்ல தைச்சு கொடுக்கணும். நானும் இந்த ஊர்ல தான் பொண்ணு எடுக்கிறேன். அதை சொல்லிதான் உங்ககிட்ட நான் ட்ரெஸ்ஸே தைக்க கொடுத்தேன். அதனால நீங்க முதல்ல எனக்கு தான் தைச்சு தரணும். தம்பி சண்டை போட்டுக்காதீங்கப்பா. ஒரே நிமிஷத்துல அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்து உங்க வேலையை ஆரம்பிச்சிடுறேன்பா. இந்த முடிஞ்சிச்சுமா. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? பாதிக்கப்பட்ட நமக்கு 20 வருஷ தண்டனை. பாவம் செஞ்ச அந்த ஆளுக்கு ஒரே நாள்ல மன்னிப்பு. இந்த அநியாயத்தெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அம்மா அப்பாவை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதாங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்ல. அக்கா வாழ்க்கைக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோங்கிறது தான் பிரச்சனை. ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோமா. நீ ஒன்னு இப்ப உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடல. அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கு இப்ப அப்பா தேவை. அக்காவும் நம்ம குடும்பமும் இப்ப அசிங்கப்படாம இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். இங்க பாருமா, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தான் சரிமா. நான் அந்த முடிவுல தான் இருந்தேன். ஆனா அந்த அயோக்கியம் யாருன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி இதுக்கு சம்மதிக்க முடியும்? யாரா இருந்தாலும் கட்டி வைப்பேன்னு நீ தானமா சொன்ன. அந்த வார்த்தையை நம்பிதானே நானும் அப்பாவும் இப்ப எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். ஆனா நீ அப்பா மேல இருக்க கோவத்தை தாமா இந்த விஷயத்துல காட்டிட்டு இருக்க. உன் முடிவால அக்கா வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாமா? அதை யோசனை பண்ணதுனாலதான் என் முடிவுல நான் இன்னிக்கும் பிடிவாதமா இருக்கேன். கையிலும் அந்த ஆளோட மச்சானும் பழகுனது தற்செயல்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, எல்லாம் அந்த ஆளோட நாடகம். அக்கா வாழ்க்கைய சீரழிக்கணும்னு அந்த ஆள் தான் இதை செஞ்சிருக்காரு. மா கற்பனை பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்குமா. அக்கா வாழ்க்கைய காப்பாத்தணும், அவர் தான் இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுல குறியா இருக்காரு. மாத்தி சொல்ற நீ. அவ வாழ்க்கைய நாசம் பண்ணுன்றதுதான் அந்த ஆளோட திட்டம். அதனாலதான் அவரோட மச்சான மாப்பிள்ளையாக்கி இருக்காரு. முதல்ல உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போனாரு, இப்ப கையிலுக்கு குறி வச்சிருக்காரு.
நம்மளோட குடும்பத்தை உடைச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கி அடிக்கிறது தான் அந்த ஆளோட திட்டம். அம்மா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அப்பா எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? நம்ம யாருங்கிறது தெரியாமலேயே நம்ம குடும்பத்து மேல அந்த ஆளுக்கு கோவமும் வெறுப்பும் இருக்கு. அதை தாண்டி இப்படி எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. அது புரியாம நீயும் அந்த ஆள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் முட்டாள்தனமா ஆடிட்டு இருக்க. நீ கொஞ்சம் தெளிஞ்சு வந்தாதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும். தெளிய வேண்டியது நான் இல்லம்மா, நீதான். கண்டதையும் யோசிச்சு நீதான் இப்ப குழம்பி போயிருக்க. நானும் கைலாக்காவும் தான் உன் வாழ்க்கையவே அர்த்தம் இல்லாம ஆக்கிட்டோன்னு சொல்லுவ. இப்ப அதே தப்பதான் நீ பண்ணிட்டு இருக்க. அதுக்கு பதிலா அன்னைக்கே நீங்க 3 பேரையும் கொண்டு இருக்கலாம். உன் வாயால இந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் அன்னைக்கே நான் ஏன் அதை செய்யலன்னு எனக்கு இப்ப தோணுது. என்ன உனக்கு இன்னைக்கு ஷிஃப்ட் இல்லையா? ஏன் வந்தன்னு கேக்குறியா? அப்படி இல்ல தீபா. என்னால உன்னை இங்க தனியா விட்டுட்டு இருக்க முடியல மித்ரா. எப்போ என்ன பிரச்சனை நடக்கும், நீ தனியா என்ன செய்வன்னு மனசு பதறிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் இது இல்ல. ஃப்ரீயா விடு. வினய் சார் வீட்டுக்கு வந்தாரா? உன்கிட்ட ஏதாவது பேசினாரா? வந்தாரு, பேசினாரு. அப்பாடா, இப்பதான் மித்ரா எனக்கு நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு அவர் கோச்சுக்கிட்டு போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. என்னதான் மொத்த குடும்பமும் உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் வினய் சார் என்ன நினைக்கிறாருன்னு தானே உனக்கு முக்கியம். தீபா, அவரு வந்தாரு பேசினாருன்னு தான் சொன்னேன். என்ன பேசினாருன்னு இன்னும் சொல்லலையே. அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்னோட தானான்னு தெரியணும். அதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் என்னோட கண்டிஷன். நான் போறதுக்கு முன்னாடி இவ வயித்துல இருக்கிற குழந்தை அது என்னோடது இல்லைன்னு சொல்லுங்க. நான் அப்படியே ஹாப்பியா இங்கிருந்து போறேன். ஹே ஹே மித்ரா, கவலைப்படாத மித்ரா. அப்போ வினய் சார் உன்னை சந்தேகப்படுறாரா? ஆனா அவர் பண்றதுக்கெல்லாம் அதுதான் அர்த்தம். இப்ப என்னடி செய்யறது? என்ன செய்யறது? பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணும்ல. அது எதுவும் சாதாரண புருஷ பொண்டாட்டி சண்டைன்னா பரவாயில்ல, பெரிய விஷயம். இப்ப நீ என்ன செய்ய போற? இப்படியே அமைதியா நம்மளால இருக்க முடியாது மித்ரா. உன் மாமனார் மாமியார் எல்லாம் அப்படியே நம்ப முடியாதுடி. நாளைக்கே அவங்களுக்கு அவங்க பையன்தான் முக்கியம்னு மனசு மாறினாலும் மாறிடுவாங்க. அப்ப நம்ம தாண்டி கஷ்டப்படணும். நான் யாரையும் நம்பவும் இல்ல, இனி நம்புற மாதிரியும் இல்ல. நீ சொன்னது கரெக்ட் தான். பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு முடிவு வேணும். அதுக்காக நான் டெஸ்ட் எடுத்தா இது சரியாயிடும் நினைக்கிறியா? சந்தேகங்கிறது விஷம் மாதிரி தீபா. அம்மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாமி சொன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆதிரா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னம்மா நீங்க இது வரைக்கும் ஜாதகம் ஜோசியம் நம்பிட்டு இருந்தீங்க, இப்போ யாருன்னே தெரியாத ஒரு சாமியார் வந்து சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறீங்க. அவருக்கு திருமாறனோட பேரு கூட தெரியுங்க. திருமாறனுக்கு ஆபத்து இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? இல்ல ஆதிரா, நீ சிட்டியில பிறந்து வளர்ந்ததுனால உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இந்த சாமியார் இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. எப்பவாவது தான் வருவாரு. வரும்போது யார் வீட்டுக்கு செய்தி இருக்கோ நேரா அங்க போய் சொல்லுவாரு. அவர் சொல்றது அப்படியே நடக்கும். அவர் எச்சரிக்கை செய்யறதுனால பல சமயம் கெட்டது நடக்காம தடுக்க முடிஞ்சிருக்கு. அம்மா, அதெல்லாம் தற்செயலா நடக்கிறதா இருக்கும்மா. இல்ல ஆதிரா, உங்க அப்பா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த சாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாரு.
உங்க பிள்ளைங்கள்ல ஒருத்தரை பிரிய போறீங்கன்னு சாமியார் அம்மா கிட்ட சொன்னாரு. உங்க அப்பா, தமிழ்வாணு, அகல்யா இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு அம்மா அந்த சமயத்துல பரிகார பூஜை பண்ணாங்க. ஆனாலும் உங்க அப்பா வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அத மனசுல வச்சுதான் ஆதிரா நான் பயப்படுறேன். வெண்ணிலா விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நான் இத சொல்லல. நம்ம வீட்டை தவிர இந்த ஊர்ல நிறைய பேர் குடும்பத்துல இது நடந்திருக்கு. சரிம்மா, ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நம்ம சாமியார் சொன்ன பரிகாரத்தை செய்யற வழிய பாப்போம். நீ சொன்ன மாதிரி உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல. எங்க திருப்திக்காக நாங்க இதை செய்யறோம். சரிம்மா. சரி, நான் உள்ள போறேன். நம்ம பேசிட்டு இருக்கிறத அகலியா பார்த்தா ஏதாவது சொல்லுவா. டேய், வெளில போய் ஆள் நடமாட்டிருக்கான்னு பாரு. என்னடா அவனும் ஒருத்தன் வர மாதிரி இருக்கு. ஏய், வாங்கடா. டோர் திறந்து இருக்கு. டோரை ஓபன் பண்ணி விட்டுட்டா தூங்குறா. ஏய் பட்டிக்காடு, பட்டிக்காடு, தூங்கிட்டியா? என்ன ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. உள்ள போலாமா வேண்டாமா? ஏ பட்டிக்காடு, உள்ள இருக்கியா இல்லையா? ஏன் கதவை திறந்து போட்டிருக்க? என்ன எந்த பதிலும் பேச மாட்டேங்கிறா. சரி, உள்ள போய் பார்த்துருவோம். அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல? அதேதான்ப்பா நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த நேரத்துல அவுட் ஹவுஸ்க்கு நீ எதுக்காக வந்த? இல்ல, அது வந்து இந்த அவுட் ஹவுஸ் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கதவும் திறந்திருக்கு. அதான் டவுட் ஆகி கூப்பிட்டு பார்த்தேன். உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லம்மா. அதான் உள்ள போய் பார்க்கலான்னு போனேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அவ நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாப்பா. நீ இங்க இருக்க வேண்டாம் சூர்யா. பாரு, குளிர் காத்து அடிக்குது. உன் உடம்புக்கு ஒத்துக்காது. வா போலாம். மீனாட்சி அக்கா, நீங்க கும்புற கடவுள் உங்களை என்னைக்குமே கைவிட்டதில்லை. சம்பந்தம் பேச வர மாப்பிள்ள இருக்காரு, பெரிய பணக்காரர் பையன், ரொம்ப நல்ல பையன். இந்த மாதிரி சம்பந்தம் அமைய உங்க பொண்ணு புண்ணியம் பண்ணி இருக்கணும் மீனாட்சி அக்கா. அண்ணே, நீங்க தான் மாத்தி சொல்றீங்க. அந்த பையன் எந்த ஜென்மத்துல என்ன தவம் பண்ணானோ என்னவோ. எங்க அக்கா மாதிரி ஒருத்தி கிடைக்க அவன் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஓ, அவங்க வந்துட்டாங்க போல இருக்குமா. வாங்க வாமா.
போப்பா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்களே. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வாங்க தம்பி. உள்ள வாங்க, நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. வாங்க 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 துர்கா, போய் சேர் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. போ. வாங்க வாங்க. சீக்கிரமா வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க மாப்ள. வாங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. சுப்பிரமணி, நீ உட்காரு. மீனாட்சிக்கா, நீங்க உட்காருங்க. நீங்க தான் பொண்ணோட அம்மா. உட்காருங்க. உட்காருங்க நீங்க. வாங்க உட்காருங்க. பொண்ணோட அம்மா கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. வெளியில ஒரு மெஸ்ஸ பார்த்தேன், அது உங்க மெஸ்ஸா? ஆமா, ரொம்ப ஃபேமஸ் மீனாட்சி மெஸ். அம்மா பேர் தான். சாப்பாடுனா இவர் கொஞ்சம் சபலம், அதான் மெஸ்ஸ பத்தி கேக்குறாரு. சும்மா இருங்க. சாப்பாடு நல்லா இருக்கும் போலயே. என்ன வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வர சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. பரவாயில்ல, சும்மா தான் கேட்டாரு, அவ்வளவுதான். மீனாட்சி அக்கா, இவரு பையனோட அப்பா, பேர் முத்துராஜ். மாப்பிள்ளையோட அம்மா மதுவந்தி. வணக்கம்மா. மாப்பிள்ள, உங்க பேரை நீங்களே சொல்லுங்க. வாயை திறக்காம இருந்தா நீங்க பேசுவீங்களா என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? பேசுங்க மாப்பிள்ள. என் பேரு மனோகர். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. சரிம்மா, பண்ணில. என்ன நீ ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனையும் பார்க்கும்போது பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள எப்படியாவது அமைதியா கொடுக்கணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு இப்போ அர்ச்சனை பண்ற. என் மேல என்ன தப்பு இருக்குன்னு நீயே சொல்லு. கோர்ட்ல உண்மையதான் பேசணும்னு சத்திய பிரமாணம் செஞ்சு நீ போய் சொன்னா சாமிக்கே உன்னை பிடிக்காம போயிடும்னு வேம்பு சார் சொன்னாரு. அதனாலதான் நான் கோர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா பாட்டிக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கிடுச்சு. நான் வேணும்னு நினைச்சு எதையும் பண்ணல. உனக்கு என் நிலைமை புரியுதுல்ல? நான் எந்த தப்பான நோக்கத்தோடையும் எதையுமே பண்ணல. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. இப்போ வீட்ல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் இல்லாம போகணும். இது கண்டிப்பா பத்மநாபன் மாமா செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே யாரோ கணபதி சுவீட்ஸ அடிச்சு நொறுக்கிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளிகள் மாட்டணும். பத்மநாபன் மாமா வெளியே வரணும். அதுக்கு நீதான் துணையா இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும்மா. நீ நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்குமா? அண்ணி, என்ன நீ? பயமா இருக்கு தர்ஷினி. வீட்ல எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. மத்தவங்க நினைக்கிறத விடுங்க அண்ணி. உங்க மனசாட்சி உண்மையா இருந்தா அதுவே போதும். கூடிய சீக்கிரம் உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அண்ணி. நீங்க கவலைப்படாம இருங்க. சார், நம்ம ஆபீஸ்ல சஸ்பென்ஸ் கேஷ் இருக்கு. அதுல இருந்து அவங்க கேட்ட 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஓகேனா உங்க கையால கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்ல சார், அவங்க குடும்பமே உங்களை வாழ்த்தும் நன்றி சொல்ல சார். ப்ளீஸ் சார், உங்க கையாலேயே கொடுத்துருங்க சார். இந்தம்மா, நீ கேட்ட அட்வான்ஸ்.
வாங்கிக்க. இது போதுமா? போதும் சார். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு பெரிய நன்றி. அப்புறம் என்னம்மா, நீ கேட்ட அட்வான்ஸ சாரி கொடுத்துட்டார்ல, இனிமே வேலைக்கு ஒழுங்கா வரணுமா? அம்மா, சாருக்கு இனிமே எல்லாமே நீதான். நான் எந்த அர்த்தத்துல சொன்னா சார், உங்க கேபினை கிளீன் பண்றதுல இருந்து அப்புறம் உங்களுக்கு நேரத்துக்கு டீ கொடுத்து அந்த டீ டம்ளரை கழுவி வைக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் சொல்ல வந்த சார். அதத்தான் இனிமே எல்லாமே சாருக்கு நீதான்னு சொல்ல வந்த சார். புரிஞ்சுதாமா? ஆம், புரிஞ்சுது சார். என்னம்மா, அதான் நீ கேட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டார்ல, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் போய் சார் கேபினை கிளீன் பண்ணு போ. இப்பவே ரெடி பண்ணிடுறேன் சார். டேய் மேடி, அவ உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போனவ, அதை மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க. சரிங்க சார். ஸ்வேதா, எதுக்கு நீ 20,000 ரூபாய் பணம் கேட்ட? அதுவா மேடி? ஏய், எம்டிய பேர் சொல்லி கூப்பிடுவியா? சாரி சார். என் தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டதா இந்த பணத்தை கேட்டேன். என்னாச்சு? பாரதி லேப்டாப் ஃபுல்லா காஃபி கொட்டிட்டார் சார். அத என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உன்னை யார் இப்ப காஃபி கொண்டு வர சொன்னது? இது எவ்வளவு பெரிய முக்கியமான ப்ராஜெக்ட் உனக்கு தெரியுமா? ஒரு செகண்ட்ல காஃபியை கொண்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. இல்லங்க, நான் வேணும்னு. பேசாத. கொஞ்சமாவது படிச்சிருந்தா இதோட வேல்யூ என்னன்னு தெரியும். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதான் ப்ராப்ளத்தை கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேனேமா. இங்க பாருங்கம்மா, நம்ம மொத்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஃபுல்லா எரிச்சு நாசமாக்கிட்டா. போச்சுமா, எல்லாமே போச்சு. இது நம்ம கம்பெனியோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அடிக்கடி சொல்லுவீங்களே. இப்போ அந்த ட்ரீம் இவ மொத்தமா நாசம் பண்ணிட்டா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அம்மா, நான் வேணும்னே அப்படி பண்ணலமா. நான் காஃபி எடுத்துட்டு வரும்போது அபிதாமா அவங்க தம்மா கால் வச்சு தட்டி விட்டாங்க. நீங்க கேர்லெஸ்ஸா வந்து லேப்டாப் மேல காஃபியை கொட்டிட்டு ஃபயர் பண்ணிட்டு இப்ப தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்றீங்களா? கார்த்திக் எப்படியோ பேக்கப் எடுத்திருப்பல்ல? இல்லம்மா, இப்பதான் ஃபைல்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிட்டு அவகிட்ட ஒரு பேக்கப் எடுக்க சொல்லி நான் ஹார்ட் டிஸ்க் கொடுத்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிட்டா இவ. நான் காஃபி இதமா தொலைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாமே உனக்கு விளையாட்டா போச்சா? இது கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு தெரியுமா?
கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாம இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க இடியட். சொந்தம்னு சொல்லிக்க இந்த அபார்ட்மெண்ட்டே இருக்கு. எனக்கு இது போதும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க. சரிப்பா, என்னைக்கா இருந்தாலும் இவன் நம்ம ஊருக்கு வந்து தானே ஆகணும். ஒரு நிமிஷம். ஏயா நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாம ஒருத்தன் தனி மரமா இருக்கான். அப்பெல்லாம் ஒருத்தரும் வரல. இப்ப அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைய போதுன்னு தெரிஞ்சு அதை நீங்க கெடுக்க வந்திருக்கீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இங்க பாருங்க, இந்த வயசுல ஹரி சார் கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல லட்சுமி மேடம்க்கு 2வது ஹஸ்பண்டா ஆகுறது உங்களுக்கு பிரச்சனையா? சொல்லுங்க. அது எப்படி? ஆம்பளைதான் எந்த வயசுலயுமே கல்யாணம் பண்ணலாமே. இவங்க கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான். லட்சுமி அக்காவை கல்யாணம் பண்ணதா இவங்களுக்கு எல்லாம் பொறுக்கல. இங்க பாருங்க, அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இங்க அவங்க உங்க விருப்பத்துக்கு வாழ எல்லா உரிமையும் இருக்கு. உங்க பண்பாடு காவல் எல்லாம் உங்க ஊரோட வச்சுக்கோங்க. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. இங்க பாருங்க, தலை அரைச்சவன்லாம் பெரிய மனுஷன் கிடையாது. அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்படி அடுத்தவங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவன்லாம் மனுஷனே கிடையாது. முதல்ல இங்க இருந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க. என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஆளுக்கு நியாயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? இது அவங்களோட ஊர் பிரச்சனை. நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம்ல, அப்படிதான் அவங்களும். அத நாம மீறக்கூடாது இல்லீங்களா? ஆமா ஆமா. ஏன்டி பிரதிபா இது? அபார்ட்மெண்ட் மொத்தமும் ஒரு பக்கமா நிக்கும் போது நீ மட்டும் ஆப்போசிட்டுக்கா மாట్లాடுతా ఉండవు. இந்த கல்யாணம் நடக்கிறது தான் சரி. ஹரி சார், லட்சுமி அக்கா, நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது நம்ம வீட்டு கல்யாணம். இந்த அபார்ட்மெண்டே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. யாரும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. அடுத்த 15 நாளைக்கு இந்த அபார்ட்மெண்டே கொண்டாட்டமா இருக்க போகுது. ஏ ஹரி, உன்னை தேடி வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்த. ஊர் கோயில்ல தானே கல்யாணம் எங்களை மீறி எப்படி நடக்கணும் பாக்குறேன். இதான் போயா, அவருக்கு நாங்க இருக்கிறோம். இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம் நடத்தணும் பாரு. போயா. சரிப்பா, கிளம்புங்க. வாங்கப்பா போலாம். நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் சொந்தம்லாம் என்னை அசிங்கப்படுத்தும் போது நீங்களா எனக்காக பேசி என் உண்மையான சொந்தங்கள் நீங்க தானே நிரூபிச்சிட்டீங்க. என்ன சார் நீங்க சின்ன பிள்ளையாட்டம்? நீங்க கல்யாணம் மாப்பிள்ள சார். இப்படிலாம் கலங்க கூடாது. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். நாம எல்லாரும் இந்த அபார்ட்மெண்ட்ல தனித்தனியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்குன்னு நான் நம்பினேன். ரெண்டு பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இவங்க ஒரு மூட செட் பண்ணிட்டாங்க. ஆரம்பிக்கும் போதே இது வந்து ஒரு கியூட்டான ஒரு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் இருக்கு, 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வரும்போது இட் வாஸ் சோ ஈஸி ஃபார் us to take it. Kudos to the whole team and master super master super ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிட்டீங்க. சூப்பர் very well done thank you மேம். Thank you master. அதாவது சகானா வந்து நடனத்திலயும் உச்சத்துக்கு போயிட்டாங்க, இப்ப நடிப்புலயும் உச்சத்துக்கு போயிட்டாங்க. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! அந்த குழந்தை மேல கையை பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கும் போதுல ஒரு மாதிரி அவளை ரசிக்கிற வச்சுட்டா. அவ ரொம்ப அழகா இருந்தது. அதாவது ஒரு குழந்தை பெத்த தாய் வந்து தானா குழந்தையா மாறி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சூப்பரா இருந்தது. யோகி, நீ வந்து ஃபர்ஸ்ட் சகானாக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்டா. ஏன்னா உன்னை பழையபடி பார்க்க வச்சது சகானா தான். ஏன் சொல்லு? அவளை நீ காப்பாத்துறதுக்கு நீ போராடியே ஆகணும். அதனால நீ போராட்டத்துல உன்னோட உடம்புல பழையபடி ஆயிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த யோகியை பாக்குற மாதிரி இருக்குடா. அதாவது இப்ப நீ ஈஸியா ஏமாத்திலாம். நீ ஒரு பையனுக்கு அப்பான்னு சொன்னா அவனை நம்ப மாட்டான். எப்படி பெனிஃபிட் தானே? வர சிரிப்பு வர இது வந்துல ஒரு ஸ்டோரி போர்டு. இந்த ஸ்டோரி போர்டு ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ண மாஸ்டர். டே சமப்பா செல்லம். வா செல்லம். நிதானமா நீட்டா சிங்கிள் லைன்ல சூப்பரா நெத்தில அடிச்சிட்ட. ரொம்ப நல்லா இருந்தது. இப்பதான் திமிங்கலம் சொரா எல்லாம் வரப்போகுது. அந்த கடல்ல இறங்கி இருக்க, வேட்டைக்கு ரெடியாரு. அவ்வளவுதான். ஓகே,
போல் கிடையாது. நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. சரியா இந்த ஸோ நம்ம கேப்டன் கிட்ட கேட்கறதுக்கான நேரம் இது. கேப்டன், நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். கான்செப்ட் எடுத்துட்டு அது ஆக்ட் பண்ணிட்டு அது ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணி அது ஒரு டான்ஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. யூ கம் எ லாங் வே. ஹோல் டீம் ஒர்க் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தெரிஞ்சது. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கேப்டன். எவ்வளோ ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்துலாம். ஸ்னேகா மேம்? 5 stars. 1, 2, 3, 4 stars. Thank you, sir. Thank you much. சூப்பர். 9 stars வாங்கினீங்க டோட்டலா. வேற லெவல் டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். ப்ரோ, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒருத்தங்க, ரொம்ப உங்களோட ஃபேனு. அவங்க யாரு, ஏன் அவங்க ஃபேன் ஆனாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபேனுக்கே ஒரு ஏவி போகிறோன்னா பாருங்களேன், அப்போ எவ்வளோ பெரிய ஃபேன்னு. அந்த படம் பாக்குற மாதிரி இருக்கா எங்களுக்கு. அந்த டெடி பியர் வச்சு ஆரியா எல்லாம் அவன் யாருக்கிட்டயும் வரமாட்டான். ஆமா, நாங்க தான் புடிங்கிப்போம். இவங்க கூட மிரட்டி தான் வாங்குவாங்க. வந்துருவாங்க. சொல்லிட்டாங்க என்ன வந்துருவாங்க. வரக்கூடாது. வராத. நீங்க வாங்க. ரெண்டு அம்மாப்பும் பெத்தேன். எப்படி எங்க கிட்ட வந்துச்சு பார்த்தல. நாங்கெல்லாம் வேற லெவல் ஜாயின் பண்ணிக்கணும் சொல்லலாம். ஆரியா மாமா பேர் சொல்லி சொல்லும். என் தங்க குட்டி சொல்லுமா இது. ஆரியா உண்மையிலேயே டெடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். ஏன்னா நிறைய குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன். ஆரியான்னு தெரியாது, என்னை வந்து சிவான்னு கூப்பிடுவாங்க. இவர் தான் சிவா, கேரக்டர் சிவா அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க இப்போ கேட்டிருக்காங்க. நிறைய கிட்ஸ் வந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்க சீன் வந்து வீட்டில் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர், அந்த டெடி வந்து என் கூட இருக்கு, நான் தான் வச்சிருக்கேன்னு இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க. அதே இம்பாக்ட் இப்ப கேப்டனும் வேற மாதிரி ஒரு ஃபீல்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த கிரீச்சர் எங்கன்னு கேட்பாங்க. இதுக்கப்புறம் வரலையா அந்த கிரீச்சர் அப்படின்னு நம்ம இருக்கோம். பட் சீரியஸ்லி அந்த படம் கொடுத்த இம்பாக்ட்டுக்கும் இந்த படம் கொடுத்துட்டு இருக்குது மிகப்பெரிய சக்சஸ்க்கும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கேப்டன், தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ 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 கிமியா, ரொம்ப ரொம்ப நன்றி. டார்லிங்ஸ் உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. காலத்துல எப்படிமா தப்பிக்க முடியும்? ஏமா இப்படி கஷ்டப்படுற? நான் உங்க அம்மா மாதிரி நினைச்சு கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. என்னம்மா தம்பி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க? நாங்களே காசுக்கு கொலை பண்றவங்க எங்க கிட்ட சென்டிமெண்ட் பேசுற? டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? சொல்லுடா. என்ன என்னமோ ஆயிடுச்சு பாப்பாக்கு. ஏதோ அவதாரம் எடுத்து வதம் பண்ண அருள் வந்த மாதிரி குதிக்கிறா. ஆமா அது சஞ்சய் அம்மாவையா கொல்ல பாக்குற? சஞ்சய் ஓரமா போய் நில்லுமா.
ஐயோ சஞ்சய் தெரியாத மாதிரி கேக்குற. பிராக்டிஸ் போவானமா? ஐயோ, இன்னைக்கு அந்த எம்எல்ஏ பிரச்சனை பண்றதுக்கு குப்பத்துக்கு வரானே. ரவுடி பேபி அவனை பார்த்தா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். அமுல் பேபி, ஆ? என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? பிராக்டிஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா போ. ரவுடி பேபி இப்ப வெளியில போக விடக்கூடாது. அந்த எம்எல்ஏ இங்க வந்துட்டு போற வரைக்கும் இவளை எப்படியாவது இங்க உள்ளே வச்சு லாக் பண்ணு. என்ன செய்யலாம்? அமுல் பேபி, ஆ? என்ன நின்னுனே இருக்கிற? கிளம்பு போலாம். என்ன பாக்குற? அது இல்ல ரவுடி பேபி, நான் இன்னைக்கு போக முடியாது. போக முடியாதா? ஏன்? அது வந்து ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு, நான் போகணும். என்ன அமுல் பேபி பேசுற? ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் தானே டைம் இருக்குது. நேத்து பாக்ஸிங் சென்டர்லயே பாதி நாள் போயிடுச்சு. மீதி இருக்கிற 2 நாள்ல கேப் விடாம பிராக்டிஸ் பண்ணாதானே உண்டு. இப்ப போய் ஆபீஸ் போகணுங்கிறா? இல்லையே, நீ இப்ப போன்ல பேசின்னு இருக்கும்போது ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தா? திடீர்னு போகணுங்கிறா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே, நான் செம்மையா மாட்டிக்கிட்டேன். ஏ பிரபு, இதே சொல்லி சமாளி. இல்ல ரவுடி பேபி கண்டிப்பா வெளியில போயிடுவா. அப்புறம் எம்எல்ஏ பாத்துருவா, கதை கந்தல் ஆயிடும். என்ன அமுல் பேபி, நீ ஆபீஸ்க்கு போல தானே? அது வந்து ரவுடி பேபி, ஆபீஸ்னா ஆபீஸ் இல்ல, நான் சைட்டுக்கு போகணும். என்ன அமுல் பேபி, ஒரு 2 நாள் தள்ளி போட கூடாதா? அப்புறம் எப்படி நான் பிராக்டிஸ் பண்றது? அது ரவுடி பேபி, நாள் முழுக்க அங்கேயே இருக்க போறேன். நான் போயிட்டு ஒரு 2 hours வந்துட போறேன். அதுக்கப்புறம் வந்து உன்னை ஜிம்மு கூட்டு போறேன். என்ன? ரவுடி பேபி, சாரி, ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதுக்காக தான் போறேன். இங்க பாரு, நான் போறதும் தெரியாது வரதும் தெரியாது, சரியா? சரி, நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் ரவுடி பேபி. அமுல் பேபி, நீ வேணா போகும்போது என்ன ஜிம்ல இறக்கி விட்டு போயிடா. நீ வர வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறேன். எப்படி ஐடியா? மறுபடியும் மாட்டிக்கிட்டேனே. நியாயம் உங்க பக்கம் இருக்கும்போது அத மீறி நான் எதையும் சொல்ல போறது இல்லைங்க. ஆனா விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. அதுவும் யாருக்கு விட்டு தர போறோம், யார மன்னிக்க போறோம்? நம்ம பிள்ளைங்கள தானேங்க. விட்டு கொடுக்கிற நிலைமையில தான் நான் இருந்தேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்குன்னு 4 காசு எடுத்து வைக்காம கையில இருந்த மொத்தத்தையும் தொடச்சி அவங்களுக்கு தானே கொடுத்தேன். நான் இனிமே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற நிலைமையில இருக்கும்போது யார் விட்டு கொடுத்துருக்கணும்? அப்பா இப்படி இருக்காருன்னு உணர்ந்து அவங்க தானே விட்டு கொடுத்துருக்கணும். இன்னமும் நான் விட்டு கொடுக்கணும்னு நீ நினைச்சா விட்டு கொடுப்பேன். ஆனா இப்ப இல்ல. நான் பழையபடி இவங்க முன்னால பழைய மார்க்கண்டேயனா பெரிய ஆளாய் காமிச்சிட்டு அப்புறம் விட்டு தர்றேன். என்ன சீதா, ஒண்ணுமே பேசாம இருக்க?
உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு. நீ இவங்களுக்கு அம்மாவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பொண்டாட்டி. அவங்க யாருமே நம்ம 2 பேரையும் அவங்களோட சேர்த்துக்கல. எப்படி நம்ம வாழ்க்கைய 25 வயசுல ஆரம்பிச்சோமோ அதே போல திரும்பவும் இந்த 56 வயசுல விட்ட இடத்துல இருந்து இல்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நாளா சுமந்துட்டு இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்தாச்சு. ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. சரிங்க, அடுத்து என்ன பண்ண போறதா இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா நடந்தது மட்டும் ரொம்ப சரின்னு படுது. எனக்கு புரியுது சீதா. உனக்கு இன்னமும் கூட கொஞ்சமா நம்ம பிள்ளைங்க மேல நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. நாம அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தட்டாம கேட்டு ஆடினப்பவே நம்மளை விரட்டி அடிச்சாங்க. இப்ப நான் அவங்களோட பணத்தெல்லாம் திரும்ப தந்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கேன். இனிமேதான் அவங்களோட மோசமான முகத்தெல்லாம் நீ பார்க்க போற. நான் தெளிவா இருக்கேன் சீதா. உன் மனசுதான் இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.